Hi everyone, Assalamu alaikum. It's me Sumaya from Sumi's Home Chef. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒன் டே ஸ்டால் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். அண்ட் இன்றைக்கி என் vlog வந்து நான் சொன்னது மாதிரி ஒன் டே ஸ்டால் அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த அவனில் தான் நம்ம ஸ்டாலுக்கான ப்ரௌனிஸ் கேக்ஸ்லாம் செய்ய போகிறோம். இந்த அவன் பற்றி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த பிராண்ட் பார்த்திங்கன்னா மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் தான். இதில் வந்து அஸ் யூஷுவல் நார்மல் ஓடிஜி மாதிரி இதில் வந்து கேக்ஸ், அப்புறமா பீஸா அண்ட் குக்கீஸ் அண்டு சிக்கன் கிரில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இது அஸ் யூஷுவலாக எல்லாம் ஓன்லேயும் மாதிரி தான். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக இதில் எந்த ஃபீச்சர்ஸும் கிடையாது. ஸோ இதை பற்றி கேட்டிருந்தீங்க அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டாக அந்த மாதிரி சொல்லிடுறேன். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த டோர் தான். ஸோ இது வந்து அந்த மிரர் லுக் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்து. அது ஒரு ஃபினிஷிங்காக பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிராண்ட் ஆல்சோ நல்ல பிராண்ட், ரொம்ப நாள் போகும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிராண்டில் வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ இந்த அவனில் நம்ம வைக்க போகிறது வந்து நம்ம ஸ்டாலுக்கான கேக் தான். இது கேக் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா கேக் பாப்ஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து சாக்லேட் கேக் அப்புறமா வெனிலா கேக் ரெண்டும் வைக்க போகிறேன். ரெண்டுமே வந்து 2 ஃப்ளேவரில் கேக் பாப்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டாலில் வந்து கேக் பாப்ஸ் பார்த்திங்கன்னா சாக்லேட் ப்ளஸ் வெனிலா இந்த 2 ஃப்ளேவர்ஸில் தான் வைக்க போகிறோம். அண்ட் இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஒயிட் போர்ஷனை மட்டும் தனியாக வந்து துருவி அதை மிக்சரில் போட்டு பவுடர் பண்ணி அப்புறமா இதை வந்து வறுத்துட்ருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு. இது எதுக்காக நான் வந்து ஹனி கேக் மேலே போடுறதுக்காக. ஸோ இது வந்து எல்லாமே ப்ரீவியஸ் டே ப்ரிப்பரேஷன் தான். அதாவது ஒரு நாள் முன்னாடியே அடுத்த நாள் வந்து ஃபைனலாக ப்ரௌனிஸ்லாம் பண்ணணும். ஸோ கேக் பாப்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பால் போட்டு அதை வந்து ஸ்டிக்கெல்லாம் வச்சு செட் பண்ணி வச்சுட்டோன்னா அப்புறமா சாக்லேட் டிப் பண்ணும்போது சூப்பராக செட் ஆகிருக்கும். அதுக்காக அடுத்ததான் நெக்ஸ்ட் டே தான் இந்த வேலையெல்லாம் போயிட்டுருக்குது. அதாவது ஸ்டாலுக்கான ப்ரீவியஸ் டே. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் கனாஸ் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இது எதுக்காகனா ப்ரௌனி மேலே ட்ரிப் பண்ணுறதுக்காகவும் ட்ரீம் கேக்கில் போடுறதுக்காகவும் அதுக்காகத்தான். ஸோ அதுக்கான வேலையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஆற வைக்கணும். இன்னொரு பக்கம் வந்து நான் சாக்லேட் கேக் அவனில் பண்ணி அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பாக்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டு இது நம்ம குட்டி ட்ரீம் கேக், மினி ட்ரீம் கேக்குக்காக. ஸோ சாக்லேட் கேக் பாப்ஸ் அப்புறமா வெனிலா கேக் பாப்ஸ் எல்லாமே சூப்பராக செட்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம ப்ரௌனி வந்து அவனில் வச்சுருக்கோம். ப்ரௌனிஸும் 2 வெரைட்டி பண்ண போகிறேன். நார்மல் கிளாசிக் ப்ரௌனி அப்புறமா டபுள் சாக்கோ ப்ரௌனி. இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணுறது, காம்பவுண்ட் மெல்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா லாலிபாப் கேக் பாப்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக. ஸோ அதெல்லாம் டிப் பண்ணி சாக்லேட் கேக் பாப்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டோம். லைட்டாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கலர் பால்ஸ்லாம் போட்டு டாப்பிங் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். ஸோ இதை வந்து இனி பிளாஸ்டிக் ரேப் பண்ணி இந்த மாதிரி ரிப்பன் போட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வைக்கணும். அடுத்ததாக வந்து ப்ரௌனிஸ்லாம் வந்து கிளாசிக் ப்ரௌனி ரெடியாக இருக்குது. ஸோ அதையும் வந்து பேக் பண்ணணும். அண்ட் இதே மாதிரி இதில் இன்னொரு பேட்ச் அப்புறமா வந்து டபுள் சாக்கோ ப்ரௌனியில் 2 பேட்ச் பண்ணணும். ஸோ எல்லாமே ப்ராசஸில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டபுள் சாக்கோ ப்ரௌனி தான் அவனில் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண டபுள் சாக்கோ ப்ரௌனி வந்து இது தான். ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா உள்ளாடி வந்து அந்த சாக்லேட் வந்து உள்ளாடி சின்ன சின்ன பீஸாக இருக்கும் நம்ம சியூ பண்ணி சாப்பிட்றதுக்கு. அண்ட் இது வந்து நார்மல் கிளாசிக் ப்ரௌனி. இப்போ வந்து இது சூடு ஆறுனதுனால பண்ணது. ஸோ இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை ரேப் பண்ணி பேக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் கேக் பாப்ஸில் நம்ம சாக்லேட் கேக் பாப்ஸ்லாம் வந்து ஆல்ரெடி ரெடி ஆயாச்சு. ஸோ அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சாச்சு. ஸோ மீன்வேல் நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே எங்களோட வேலையை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நைட்டு வந்து சிம்பிளான டின்னரோட ஆப்பம் அண்டு கடலைக்கறி இந்த மாதிரி சிம்பிளாக வந்து வச்சு டின்னர் வேலையை முடிச்சிட்டோம். பிகாஸ் இதுலேயே வந்து நிறைய ஒர்க் இருந்ததுனால இதுவே பண்ணிகிட்டு இருந்தோம். நான் அப்புறமா என்னோட மைனி பொண்ணு அண்ட் முனோஸ் கிச்சன் சிஸ்டரிங்களா எல்லாருமா சேர்ந்து தான் இந்த ஒர்க்கில் வந்து ஈடுபட்டுருக்கோம். ஸோ இப்போ வந்து ஃபைனலாக நம்ம டபுள் சாக்கோ ப்ரௌனியும் ரெடி ஆயாச்சு. சூடு ஆறி அந்த கனாஸ்லாம் செட் ஆகிறதுக்காக தனியாக வச்சுருக்கோம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கிறது வந்து கிளாசிக் ப்ரௌனி தான். ஸோ அதையும் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து தனியாக வாங்கியிருந்தோம். ஸோ அதை தான் வச்சு இதில் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட டபுள் சாக்கோ ப்ரௌனியும் ரெடி ஆகி செட் ஆயாச்சு. ஸோ அதனால் வந்து இப்போ இதையும் பேக் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ப்ரௌனிஸ்லாம் ஒரு பக்கம் பேக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹனி கேக்குக்கான டாப்பிங்ஸ் தான் நடந்துகிட்ருக்குது. ஸோ பேசிக்காக வந்து ஸ்பாஞ்ச் கேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஹனி கேக்குக்கான சிரப் விட்டுட்டு அண்ட் டெசிகேட்டட் கோகோனட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து டாப்பிங்கில் இந்த மாதிரி போட்டுட்ருக்கோம். ஸோ இதை வந்து இனி சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வைக்கணும்.
ஸோ ஸ்டாலில் வந்து ஈச் பீஸ் 20 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன் அப்படிங்கிற பிளானில் தான் வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அதிகமாக பண்ணலை, கம்மியான குவான்டிட்டியில் தான் பண்ணியிருக்கோம். பிகாஸ் இது வந்து எப்படி சேல் ஆகும்னு எனக்கு வந்து ஐடியா இல்லை. அடுத்ததான் நம்ம ஒன் டே ஸ்டாலோட ஸ்பெஷல் மினி ட்ரீம் கேக் தான். ஸோ அந்த ஒர்க்கும் சூப்பராக போயிட்டுருக்குது. அந்த சாக்லேட் கேக் சூப்பராக ரெடி பண்ணி அதுக்கு மேலே வந்து சாக்லேட் மூஸ் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது செட் ஆனதுக்கு அப்புறமா அதில் வந்து சாக்லேட் கனாஸ் அப்புறமா கொக்கோ பவுடர்லாம் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அது நடுவுலையே கேக் பாப்ஸுக்கான வேலை நடந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ வந்து சாக்லேட் மூஸ் மேலே வந்து நட்ஸ் போட்டுட்டு அப்புறமா சாக்லேட் கனாஸ் தான் மேலே போர் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுவும் நம்ம வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்காக ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு அப்புறமா இதில் கொக்கோ பவுடர் வச்சு டஸ்டிங் பண்ணி ஃபைனலாக இதை வந்து முடிக்க வேண்டியதான். ஸோ இந்த ஒர்க்கும் போயிட்டுருக்குது. அண்ட் ஈச் ட்ரீம் கேக்ஸும் ஈக்குவலாக இருக்கிறதுக்காக எல்லாமே மெஷர் பண்ணி தான் ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்று கூடுதல் ஒன்று குறவாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மெஷர் பண்ணி தான் நாங்கள் வந்து இதில் சேர்த்து ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அந்த மினி ட்ரீம் கேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் 1/2 kg ட்ரீம் கேக் வந்து 450க்கு வந்து வெளியே சேல் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ அதனால் வந்து இதை 200க்கு பெர் பீஸ் 200க்கு நாங்கள் வந்து சேல் பண்ணலான்னு பிளானில் இருக்கோம். இப்போ மினி ட்ரீம் கேக்கில் கனாஷ் விட்டு ஒரு 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜிரேட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் மெல்டட் சாக்லேட் ஆட் பண்ணுறோம். ஸோ சாக்லேட் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி இதுவும் உடனே செட் ஆகிடும். பிகாஸ் நம்ம வந்து கேக் ஃப்ரிட்ஜில் வச்சது தானே. ஸோ அதனால் வந்து நம்ம கேக் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணதும் உடனே செட் ஆகிடுச்சிது. ஸோ ஃபைனலாக அதுக்கு மேலே கொக்கோ பவுடர் வச்சு டஸ்டிங் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு மேலே இந்த கோல்டன் ஸ்ப்ரிங்கிள் இருக்குல்ல, கேக்லலாம் டெக்கர் பண்ணுறது. ஸோ அதை வந்து ஒரு ஹைலைட் மாதிரி மேலே இந்த மாதிரி லைட்டாக போட்டு ஃபைனலாக அதுக்கு மேலே ரெட் ரிபன் கட்டி அண்ட் நம்மளோட லோகோ, அதாவது கேக் பேக்கிங் பண்ணதுக்கான லோகோ வெல்வெட் பைட்ஸ் அந்த லோகோவும் ஒட்டியாச்சு, ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ இப்போ இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் டோனட்டுக்கு மாவு வந்து நைட்டு செஞ்சுட்டு படுத்திருந்தோம். ஸோ ஏர்லி மார்னிங் வந்து அந்த மாவையும் இந்த மாதிரி சூப்பராக வந்து கட் பண்ணி அந்த டோனட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துகிட்ருக்குறோம். டோனட்டும் 2 வெரைட்டியாக தான் நாங்கள் இந்த வாட்டி வைக்க போகிறோம். லாஸ்ட் டைம் வந்து ஸ்டாலுக்கு வந்து 2-3 வெரைட்டி பண்ணியிருந்தோம். பட் நிறைய மிச்சம் வந்தது. ஸோ இதனால் இந்த வாட்டி எல்லாமே வந்து ஒரு லெசன் தான். ஸோ இந்த வாட்டி வந்து எல்லாமே கொஞ்சம் லிமிட்டடாக தான் பண்ணுறோம், அதிகமாக பண்ணலை. ஸோ சாக்லேட் டோனட் அண்ட் வெண்ணிலா ஃப்ளேவர். பட் கலர் வந்து ஒரு பர்பிள் கலர் மாதிரி கொடுக்கலான்ட்டு இருக்கோம். 2 கலரில் 2 ஃப்ளேவரில் பண்ண போகிறோம். சாக்லேட் டோனட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கெல்லாம் போட்டு வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அண்டு வெனிலா டோனட் வந்து பர்பிள் கலரில் லைட்டாக வந்து கோல்டு பால்லாம் போட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதை நான் ஃபைனலாக காமிக்கிறேன். அது செய்யும்போது ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலை. ஸோ இவ்வளோ தான் நான் வீட்டில் எடுத்திருந்த வீடியோஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டாலில் கண்டினியூ பண்ணலாம். ஸோ காலையில் 8 o'clock வந்து ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஸ்கூல் பார்த்திங்கன்னா கொட்டாரத்தில் இருக்குது. டாக்டர் அப்துல் கலாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இங்கே வந்து இன்றைக்கி ஃபுட் ஃபீஸ்ட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஃபீஸ்ட்டாக. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஸ்டால் எடுத்து பண்ணுறோம். இதே மாதிரி நிறைய ஸ்டாலர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களோட ஸ்டால்ஸை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க காலையிலே வந்து. ஸோ நம்மளும் நம்ம பக்கம் ஒரு பக்கம் வந்து ரெடி பண்ணியாச்சு. டோனட்ஸ் அப்புறமா வந்து வேஃபில்ஸ்லாம் ஒரு பக்கம் வந்து ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி க்ளிங் ரேப் போட்டு வச்சுருக்கோம். அப்புறமா ட்ரீம் கேக்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுருக்கோம். ட்ரீம் கேக் வந்து இங்கே வந்து கொஞ்சம் சேல் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் ஸ்டாக்கை வந்து ஸ்கூல்லையே ரெஃப்ரிஜிரேட் பண்ணுற மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணி தந்திருந்தாங்க. ஸோ அதில் வச்சுட்டேன். ஸோ அது வந்து இது கொஞ்சம் எம்டி ஆகும்போது அங்கேருந்து ரீஸ்டாக் பண்ணி திரும்ப சேல் பண்ணணும். ஸோ இப்போ வேஃபில் பார்த்திங்கன்னா வந்து சூடாக ரெடி பண்ணி கொடுக்குறதா இருக்கும். ஸோ அதுக்காக ஜஸ்ட் ஒரு 3 பீசஸ் மட்டுமே டிஸ்பிளேக்காக வச்சுருக்கோம். கேட்கும்போது சுட சுட ரெடி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேஃபில் மேக்கர் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம். எலக்ட்ரிக் வேஃபில் மேக்கர். ஸோ அதிலலாம் வந்து வேஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பட்டர்ஸ்காட்ச் டாப்பிங், அப்புறமா ஹனி, அப்புறமா சாக்லேட் 3 டாப்பிங் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். சாக்லேட் வந்து கணேஷ் வீட்டில் ரெடி பண்ணது. அப்புறமா ஹனி அண்ட் பட்டர்ஸ்காட்ச் இதெல்லாம் தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஹனி கேக்கும் வந்தாச்சு. அதையும் நம்ம டேபிளில் எடுத்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டாலையும் வந்து இந்த ஸ்டாலில் வந்து ஹிஜாப், ஸ்கார்ஃப், அப்புறமா வந்து அத்தர், பெர்ஃப்யூம்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், அப்புறமா அரபிக் காலிகிராஃபிலாம் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டி இருந்தது ஸ்கார்ஃபில். ஸோ நான் முடிச்சுட்டு கிளம்பும்போது 2-3 ஸ்கார்ஃபெல்லாம் வாங்கியிருந்தேன். அடுத்ததாக இந்த பக்கம் வந்து ஊது போடுறதுக்கு நிறைய டைப் ஆஃப் ஊதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்து பார்க்குறதுக்கு.
அண்ட் இந்த கிளிப்ஸ்லாம் கூட நான் வீடியோ எடுக்கல. என்னோட மைனி பசங்க என் கூட வந்து ஸ்டாலுக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் இந்த மாதிரி வீடியோ எடுத்து தந்தாங்க. அதனால தான் எனக்கு இந்த வீடியோ மூலமா இந்த இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. நான் வந்து இந்த லைட்டாக அந்த ஷால் செக்ஷன் மட்டும் பார்த்துட்டு கிளம்புனது தான். அடுத்ததா வெளியே வந்தீங்கன்னா, இந்த பக்கம் வந்து ஸ்டாலில் டீ சுட சுட போட்டு தருவாங்க. அப்புறமா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் சூடாக ஃப்ரை பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்நாக்ஸ் இருந்தது. ரிம்ஷா அவள் பங்குக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்கா. அண்ட் இது வந்து லஞ்சு அரேஞ்ச்மெண்ட்ஸில் இங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறமா கிரில் சிக்கன் அந்த மாதிரி தந்தூரி சிக்கன் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்குது. எல்லாமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஸ்கூலில் படிக்கிற பசங்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச சில பொருட்கள்லாம் செஞ்சு கொண்டு வந்து சேல் பண்ணுறதுக்கு வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கீ செயின், அப்புறமா பேங்கிள்ஸ் அண்டு ஹேர் போ இந்த மாதிரி நிறைய இருந்தது. என்னால் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியலை. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஸ்டாலுக்கு திரும்பி போகலாம். ஸோ ஒரு 10 o'clock ஆனதும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வீடியோவே ஷூட் பண்ணலை. அவ்வளோ பிஸி ஆகிட்டேன். எப்படி வந்து வீடியோ எடுக்காமல் இருந்தேன்னு எனக்கே தெரியலை. அப்படியே மறந்தே போயிட்டேன். ஸோ இனி 3 ட்ரீம் கேக் தான் மிச்சம் பேலன்ஸ் இருக்குது. அண்ட் 2-3 கேக் பாப்ஸும் இருக்குது. ஸோ அதுவும் இப்போ சேல் ஆகிட்டுருக்குது. ஸோ ஃபைனல் இதுதான் இப்போ நடந்துகிட்ருக்குது மதியானத்துக்கு அப்புறமா. அண்ட் இவங்க தான் வந்து நம்மக்கிட்ட நிறைய ஐட்டம்ஸ் வாங்கினது. வேஃபில், அப்புறமா வந்து டோனட்ஸ், அதெல்லாம் இப்போ திரும்பவும் வேஃபில் வாங்குறதுக்காக வந்திருக்காங்க. வேஃபில் வந்து சாக்லேட், ஹனி, அப்புறம் பட்டர்ஸ்காட்ச் 3 ஃப்ளேவர்லேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு 4 o'clock முன்னாடியே வந்து வச்சுருந்த ப்ரௌனிஸ், ட்ரீம் கேக் எல்லாமே சேல் ஆகிட்டுது. வேஃப்லும் அந்த டைமில் சூடாக போட்டு கொடுத்துட்டே தான் இருந்தோம் லாஸ்ட் முடிகிற டைம் வரை. ஸோ இப்போ எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சேல் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக்கிங் தான் நடந்துகிட்ருக்குது. ஸ்டாலுக்கு வந்து கிளம்பும்போது ஏதாச்சும் மிச்சம் வரும், அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் எல்லோரும் சாப்பிட எடுக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்தோம். பட் ஸ்டாலை முடிச்சு கிளம்பும்போது எதுவுமே மிச்சம் வரல. இந்த கிளிப் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தது வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி. ஸோ வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது அண்ட் ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். எல்லாமே சேல் ஆனது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அந்த ஸ்கூல்லையும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. ஸ்டால் போடுறதுக்காகட்டும் அண்ட் சேல் ஆகிறதுக்கு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நான் ரொம்ப சூப்பராகவே சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.